தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு போய் செய்ய வேண்டிய காரியத்தை செய்துதான் திரும்பி வரும். ஆனாம் இழந்து போன மனுஷனுக்கு அதி உயர்ந்த தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் வைத்திருந்த அழியாத வாழ்க்கை அதை அவரது வார்த்தைக்குள்ளே போட்டார். அவர் வாயினூடாக வந்த வார்த்தை தீர்க்கதரிசிகள் மூலமாய் எழுதப்பட்டு அந்த வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. பழத்துக்குள்ளே விதை இருக்கிற மாதிரி உலக மனுஷர்கள் பார்ப்பார்கள் 99% பழத்தை நல்ல கனிஞ்ச பழம் சாப்பிடலாம். பட் தேவனுடைய அற்புதம் அந்த விதைகளில் இருக்கிறது. அதுவே அநேக மரங்களை கொண்டு வர போகிறது. இது ராஜ்யத்தின் அற்புதம். இது நான் கதைக்கிறேன், நீ கேட்கிறாய், இந்த படத்தை பார்க்கிறாய், வெளிச்சம் உள்ள போறது. எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறாய் அவ்வளவு தான் போகும். பசி உள்ளவன் சாப்பிட கடவான், தாகம் உள்ளவன் குடிக்க கடவான். இவைகள் ராஜ்யத்தை வெளியரங்கமாக அறிவிக்கிறது என்பதற்கு திறக்கப்பட்ட கண்கள் தேவை. உங்கள் கண்கள் பார்க்கிறதுக்காகவும் உங்கள் காதுகள் கேட்கிறபடியிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். அவர்களுக்கோ ஓமைகளால் சொல்லப்படுகிறது. அப்படியல்ல, இயேசுவை சொன்னார். இயேசுவும் தேவனுடைய வார்த்தை, டேடியின் வார்த்தை யெகோவா, அவரோடு இருந்தவர். அவர்கள் 2 பேருமாய் திட்டமிட்டு டேடி மகனை விதையாக மரியாளின் கற்பத்திலே தோன்றும்படி திட்டமிட்டு இருந்தார். அவருடைய ஒரே பராணம அந்த விதை இயேசு ஆரம்பித்தது விதையாக பூமியிலே. கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தையை கேட்கிறவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதை தியானித்து அந்த வெளிச்சத்தை பெரிதாக்கி கொள்ளுகிறார்கள். நேற்றைக்கு கொடுத்த வார்த்தை ஒரு சிலர் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். வவுனியா, கிளிநொச்சி, இங்கேயும் அந்த வார்த்தைக்குள்ளாக வாழ்க்கை,
அந்த வாழ்க்கை தான் எந்த மனுஷனை பிரகாசிக்கிற உண்மையான வெளிச்சம், ஒளி. ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்டது பேசின பேய்க்கு கீழ்ப்படிந்ததாயிற்று. ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் எதற்கு கீழ்ப்படுகிறோமோ அதற்கு அடிமைகளாகி விடுவோம் என்பதான். ஆறாம் அதிகாரம் பயமுண்டு. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை மரித்தோரிலிருந்து வாழ்வுக்கு வந்தவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுங்கள். மரணத்துக்கு எதுவான பாவத்தை காணாலும் நீதி அவர் கட்டளைகள் எதுவான கீழ்ப்படிதல் காணாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஆதாம் ஏவாள் பிசாசின் சொற்களுக்கு கீழ்ப்படிந்தபடியால் அவனுக்கு அடிமைகளானார்கள். அதான் விடுதலை என்று சொன்னால் ரட்சிப்பென்ற சொல்ல தூக்கி அறியுங்கோ. அதான் அடுத்தது கிறிஸ்தவ ஜனங்களை சுத்த வஞ்சிப்பிலே இன்று வரை வைத்திருக்கிறது ரட்சிப்பு. ஏழுமுகத்தின் சொல். அடிமையாகியிருந்த மனுஷர்கள் ஆதாம் மூலமாக உலகெங்கும் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் நிறைய என்றால் அவர்கள் இயேசுவை சும்மா ஏற்றுக்கொள்றோம் என்று போட்டு கீழ்ப்படிவது அவர்கள் சொந்த இச்சைகளுக்கு, சொந்த சித்தத்துக்கு. அப்ப யாருக்கு அடிமைகள்? பிசாசுக்கு. அதி உயர்ந்த தேவனுக்கும் அவர்களது கட்டளைகளுக்கும் இயேசுவின் கீழ்ப்படியின் நேரம் அவர்களுக்கு அடிமையாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அன்பின் அடிமைகள். விளங்கிறதா? எங்கே தேவனுக்கு கீழ்ப்படிதல் இல்லையோ அங்கே ஜனங்கள் சாத்தானுக்கு அடிமைகளாக
அவன் ராஜ்யத்திலே தெரியாத்தனமாக ஊடியிருப்பார்கள் பரிசேயர்களை போல. இப்போது வெள்ளக்காரரிடத்திலும் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் அதிலே நம்பி வந்த ஆசியா கண்டத்திலே இருக்கும் பல பாஷை பேசுகிறவர்கள் தமிழர்களாக நம்ம கிருபையின் காலம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிப்பது பழைய ஏற்பாடு முடிந்தது. இயேசுவா வந்து நான் கட்டளைகளை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லி அதெல்லாம் நீக்கி போட்டார். நாங்கள் கிருபைக்கு கீழே இருக்கிறோம். பாதாள சுத்த வஞ்சிப்பு பிசாசு இப்படிப்பட்டவர்களை தொடர்ந்து அடிமைகளாக வஞ்சிப்பினால் வச்சிருக்க வெள்ளக்காரனாலே அனுப்பப்பட்ட வெள்ளக்காரன் என்று நான் சொல்லும்போது the preachers of the West, United States and Canada and also Europe. ஒரு நேரத்தில் அவர்களுக்கு கணக்கு தெரியும். பலவிதமான உயர்தர பைபிள் காலேஜஸுக்கு எல்லாம் போய் பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். நாங்கள் யார் என்று சொல்லி நம்பின காலம் முடிந்தது. நிரந்தரமாக இந்த வார்த்தையை கேட்க அனுமதிக்கப்பட்டவர்கள் நான் சொன்னதை எழுதி வை. அவங்க படிச்சாக்கள் என்றதற்காக சொல்றது எல்லாம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று எங்கேயும் இல்லை. சொல்லப்போனால் மற்ற எதிர்மாறு இன்று வரை 3ஆம் ஆண்டு டேடியின் சுபாவத்தையும் மகனின் சுபாவத்தையும் இப்பொழுது டேடி ஆவியாய் இருக்கிறார். அதனாலே நாங்கள் காண முடியாது. மகன் உயிர்ப்பிக்கும் ஆவியாய் இருக்கிறார். அவரையும் காண முடியாது. அவர் சித்தம் கொண்டால் யாருக்கும் வெளிப்படலாம். வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் எத்தனையோ முஸ்லிம் ஜனங்களுக்கு. உலகம் அவருக்கு தெரியும். அணங்கு பிடியில இருக்கிறார்கள் இவர்கள், பிசாசின் பிடியில. யாரும் அவர்களுக்கு போய் சொல்ல முடியாத சமயத்தில் ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் வெளிச்சத்தை உண்மையை கேட்காவிட்டால் அவர்களை விடுதலைக்குள்ளாய் கொண்டு வர முடியாதுன்னு அவருக்கு தெரியும். எங்களை போல, அதாவது the Bible அவர்கள் புத்தகம் வச்சிருக்கிறார்கள். the Quran அதில் எத்தனையோ காரியங்கள் இதில் இருக்கிற கூறப்பட்ட பேர் எல்லாம் அதில் இருக்கு. லைக் இப்ராஹிம் அண்ட் யூசுப், யெகோவாவை ஒரு நபி என்று நம்புகிறார்கள். A prophet. Anyway, we will leave that. வார்த்தையாக இருந்தவர் மனுஷனானார். 1:14 அவருக்குள்ளே வாழ்க்கை, ஆனாம் இழந்து போன வாழ்க்கை, டேடியின் வாழ்க்கை. டேடி அதிவேந்தவன் தம்மில் தாமே வாழ்க்கை உள்ளவராய் இருக்கிறது போல
மகனும் அவருக்குள்ளே வாழ்க்கையுடையவராய் இருக்கும்படி கட்டளையிட்டார். I want to see in the new or translation. By 26. நடியின் இடத்தில் இருந்து வாழ்க்கை வருகிறது. ஆகையால் அவர் தன் மகனுக்கும் வாழ்க்கை கொடுக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். What is this? கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் வித்தியாசமான மொழிபெயர்ப்புகள் எப்படி அதை வெளியே கொண்டு வரப்படுகிறது தமிழில் என்னதை பார்ப்போம். ஓகே, 6:26. ஐந்து நடிகரிடமிருந்து வாழ்க்கை வருகிறது. ஆகையால் அவர் தன் மகனுக்கும் வாழ்க்கையை கொடுக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏழுமாத்த பாப்பம். டேடி தம்மில் தாமே வாழ்க்கையுடையவராய் இருக்கிறது போல மகனும் தம்மில் தாமே வாழ்க்கையுடையவராய் இருக்கும்படிக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருக்குள் வாழ்க்கை, அந்த வாழ்க்கை மனுஷர்களுக்கு வெளிச்சம். உனக்கு வெளிச்சம் இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை இல்லாவிட்டால் இயேசுவாய் இல்லை. நான் கிறிஸ்தவனே, who cares? யார் சொன்னது கிறிஸ்தவனுக்கு ஒவ்வொரு ஆளுக்குள்ளும் வாழ்க்கை இருக்கண்டு? போதகரோ மெய்ப்பனோ யாரோ? வாழ்க்கை இல்லாதவர்கள், இயேசுவாய் இல்லாதவர்கள். அவரே வாழ்க்கை, அவரது வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை, நடி வாழ்க்கை. வார்த்தைக்குள்ளாக வாழ்க்கை ஒளிந்திருக்கிறது. விதைக்குள்ளாக மரத்தின் வாழ்க்கை ஒளிந்திருக்கிறது போல. விதைக்கும் ஒரு விதையை காண. ஏற்கனவே நான் ஒரு விதையை எடுத்து விரலாலை குத்தி நிலத்தை நாட்டினதெல்லாம் பார்த்திருக்கிறீங்க பிள்ளைகள். ஒரு கல்ல, ஒரு பேப்பர் துண்ட, ஒரு இத, ஒரு பிளாஸ்டிக் அது நாட்டின வருமா? ஏன்? அங்கே வாழ்க்கை இல்லை. தக்காளி விதை அந்த விரல்ல கொஞ்சம் ரெட் சிவப்பாக தெரிகிற தக்காளி பழத்தின் ஒரு விதை.
இதுக்குள்ளே தேவன் கொடுத்த வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை வளர்ந்து மரமாகிறது. அந்த மரத்தின் வாழ்க்கை இந்த விதைக்குள்ளே விதை இல்லாமல் தங்கள் நாளாந்த வாழ்க்கையிலே சபை மண்டபங்களை வீட்டிலிருந்து பாட்டு படிச்சு விட்டு போகிறார்கள். விதை இல்லை. ஒவ்வொரு விதை, ஒவ்வொரு மரம் எல்லாருக்கும் ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் கொடுத்து ஒரு விதையை கொடுக்க போகிறேன். அப்படியா எனக்கு வந்தது? ஒரு விதை. நீ அதை வச்சு என்ன செய்ய போறாய்? நான் கவனித்தபடி இருப்பேன். உலகத்து காரியத்திலே நீ உண்மையாக இருக்காவிட்டால், படு சோம்பறியாக இருந்தால், தேவனுடைய விதைகளை நிலமாகிய உன் இருதயத்திலே எப்படி விதைப்பாய்? அவரது வார்த்தைகள் விதைகள். விதை யேசுவ மெஷியா. இந்த புதிய ஏற்பாட்டில் புதிய டிரான்ஸ்லேஷன்ல பார்ப்போம். 1 பேதுரு 1:23. Simon Peter 1:22. உண்மைக்கு கீழ்ப்படிவதன் மூலம், உண்மை அவரது வார்த்தை, அவரது வெளிச்சம், அவரது வாழ்க்கை, உங்களை நீங்களே பரிசுத்தமுடையோராக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக ஆக்கிக் கொண்டீர்கள். இதன் மூலம் உங்கள் உண்மையான சகோதர அன்பை காட்ட முடியும். எனவே இப்பொழுது பரிசுத்தமான பிரித்தெடுக்கப்பட்ட இருதயத்தோடு ஒருவரோடு ஒருவர் ஆழமாக மாயமானமாக நேசியுங்கள். நீங்கள் மறுபடியும் பிறந்திருப்பது அழியத்தக்க விதையிலிருந்து அல்ல. டிரான்ஸ்லேஷன் பாருங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் உங்களோட செல்போன்ல டவுன்லோட் பண்ணலாம். விருப்பமானாக்கள், தெரியாதாக்கள் கொண்டு வாங்க, நாங்கள் அதை போட்டு தரோம். இப்ப நான் வாசிக்கிறது, நீங்கள் மறுபடியும் பிறந்திருப்பது அழியத்தக்க விதையில் இருந்தால அழிவே அற்ற அழிவில்லாத விதையின் மூலமாகும். எப்பொழுதும் தொடரும் தேவனுடைய அழிவில்லாத விதையாகிய
வார்த்தையினால் மீண்டும் பிறந்துள்ளீர்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் எப்படி என்றால் எல்லா மனுஷர்களும் புல்லை போன்றவர்கள், புல்லின் பூவை போன்ற அவர்கள் மகிமை காணப்படும். புல்லு இழந்தது, பூக்கள் உதிர்ந்து போகும். ஆனால் யெகோவாவின் வார்த்தையோ அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் டடிய பற்றி தான் பீட்டர் சொல்றான். பவுலும் அநேக இடங்களில் யாருடைய வார்த்தை? யெகோவா, அவனின் வார்த்தை இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அது ஏசாயா 40:31 பாருங்க. இந்த அதிகாரத்திலேதான் ஒளியை குறித்து அறிவிக்க முன்னால் அனுப்பப்பட்ட யெகோவாவின் கசின் அவனை குறித்து சொன்னதுக்கு பிறகு அது அங்கே போட்டிருக்கிறது. மேல் வார்த்தை சத்தமாக கத்து என்று ஒரு குரல் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன்? மாம்சம் எல்லாம், அதாவது மனுஷர்கள் எல்லாம் புல்லை போல அதனுடைய மேன்மை மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. யெகோவாவின் ஆவி அதில் மேல் ஊதும் பொழுது ஆவி எதை போடலாம்? சுவாசம், காற்று, மெதுவான காற்று, பலமான காற்று. அந்த ஆவி என்றதுக்கு பல அர்த்தங்கள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஞாபகம் இருக்கா? விரல், கரம், முகம். அவருடைய விரலினால் நான் பேய்களை துரத்தினான். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடை வந்திருக்கிறது. அதில் முகம், மனம், சுவாசம், இருதயம், பிரசன்னம், காற்று, ஆவி எந்தெந்த இடங்களில் எந்த சொல்ல போட வேண்டும் என்று நான் சொன்னேன். நாங்கள் இருக்கா அதை ஆராய்ந்து நான் உங்களுக்கு தர வேணும். ஏனால் பிழையான இடங்களில் பிழையான இது சும்மா எல்லாத்துக்கும் ஆவியண்டு போட்டு கொண்டு போனா பிழைச்சு போகும். ஆவி இல்லாத உடல் செத்தது, பிழை. சுவாசம் இல்லாத உடல் செத்தது. ஏன்? மனுஷன் ஆவி இல்லை. இப்படியாக பல இடங்களில் யூஸ் த ராங் வேர்ட். ஓகே, இந்த வெளிச்சங்கள் உனக்கு உள்ளுக்கு போய் சில சமயம் எனக்கு அடிக்கடி நடக்கிறது.
ஒரு சிலருக்கு நடக்க அவர்கள் வாயினாலே கேள்விப்பட்டேன். இந்த வார்த்தைகளை குறித்து தியானம் பண்ண வேண்டும் என்று சொன்னேன். எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். சைதன்யா குளிக்கும் நேரம் தியானம் பண்ண கடந்து ஆடுறதா மனதில் மனம் ஃப்ரீ தானே. தண்ணி விழுந்து ஓடுற கட்டும். சாப்பிடும் நேரம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற உண்மையை ருசித்தவர்களும் வெளிச்சத்தை ருசித்தவர்களும் வார்த்தையை ருசித்தவர்களும் இனிவரும் வல்லமையை ருசித்தவர்களை வரையர் 6:4 தொடக்கம் அவர்களோடு தான் பயந்து கொள்ளலாம். மற்றாக்களுக்கு எரும மாட்டு முதுகுல மழை அவங்களுக்கு தெரியாது. இதால கட்டியதால போகும். They cannot experience it. So சில சமயம் சில காரியங்கள் நான் எடுத்து கவனிக்கப்படுறது ஒரு வெளிச்சம் பிளாஷ் பண்ணி சென்று சொன்னா அதை இன்னும் அங்கமாக தட்டி பார்ப்பேன். ராவேளையில் அதுக்கு பிறகு அந்த வெளிச்சம் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு கழிவுறுதலையும் கொடுத்தபடியினால் நித்திர பறந்துரும். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். சில சமயம் அந்த கழிவுறுதல் அதை அங்கால படுத்து இங்கால படுத்து நீத்திர நடிட்டு கேட்டு நடி நான் கொஞ்சம் நீத்திர கொள்ள போறேன். அவர் கொடுத்தார் நீத்திரி. அது கழிவுறுதல். ஒரு பிள்ளை என்னை காலையிலே சொன்னது, நான் நேற்று சொன்னதை போய் பார்த்ததாம். பார்த்துட்டு அதை குறிஞ்சி யோசிச்சுட்டு போய் நீத்திர வரமாட்டேன். That's true. I believe that. I believe it. ஒருவேளை அவ்விதமாக சந்தோஷத்தை தேவன் எழுதி வைத்தானே. இரவும் பகலும் யாகோவாவின் சொற்களை தியானிக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எந்த நேரம் அந்த வெளிச்சம் வரும் என்று தெரியாது. எப்படி உன்னோடு பேச போகிறார்? வெள்ளக்காரன் சொன்னான், உன் ஆவியிலே பேசுவார், ஆவியானவர் பேசுவார், உன் ஆவியிலே. 2 பிழை. ஆவியானவர் 3ஆம் ஆள் அவங்க நம்புறது. உயிர்ப்பிக்கும் ஆவியாக இருந்து நல்ல மெய்ப்பனாக வழி நடத்தினவர் எங்கள் எஜமான். எம்மாவு தெருவிலேயே நடந்து வந்தவர். யேசுவா வந்தது கதைக்கலாம். அவரை அறியாதபடி எங்கள் கண்கள் மூடப்பட்டிருக்கலாம். இதை தியானம் பண்ணி இருக்கிறாயா?
அவர் தானே சொன்னவர், உலகம் முடிவு பரியது சகல நாட்களில் உங்களுடைய கூட இருக்கிறேன். நீ எனக்கு சொல், அவரால் போய் சொல்ல முடியுமா? நானே உண்மை என்று சொன்னவர் எத்தனை தடவை நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களோடு சாப்பிடும் நேரத்தில் இருதய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அவரை கண்டார்கள் என்று சொல்லவில்லை. They knew him. உடனே என்ன சொன்னார்கள்? அவர் வழியிலே எங்களோடு பேசிக்கொண்டு வர நேரம் பேசிக்கொண்டு என்ன வார்த்தைகள்! The words எங்களை இறுதி கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஏன் கொழுந்து விட்டு இருந்தது? அவர் பேசிக்கொண்டு வந்த வார்த்தைகளுக்குள் வாழ்க்கை. வாழ்க்கைதான் மனுஷர்களுக்கு வெளிச்சம். அவருக்குள் வாழ்க்கை இருக்கும்படி டாடி கட்டளையிட்டு இருந்தார். டாடிக்குள்ளும் வாழ்க்கை இருந்தது. ஐந்து 26 யோகனான் 2000 வருஷங்களாகி அதிலே கதைச்சு கொண்டு வந்தவர். நாங்கள் ஒரு காலம் காண்கிறது இல்லை என்றபடியினாலே எங்க போயிட்டார்? சபாய்க்கு போனாரா? ஜெபிட்டார்? எங்க போறார்? வெள்ளக்காரன் சொல்ற மாதிரி நடியின் மலது மாசத்தில் வீட்டிருக்கிறார். வீட்டிருக்கிறார் அவரது வலது மாசத்தில் கான்ஸ்டன்டைன் வீட்டிருக்கிறது. இப்படி இருக்கலாமா? நடிக்கு பக்கத்தில் இப்படியே இருக்கிறதா? என்ன மட்டத்தனமான முட்டாள்தனமான சிந்தனை! எப்படி இருந்தா பீட்டர் ஜான் ஜேம்ஸ் எல்லாரும் கொண்டு போய் அடிபடுற நேரம் அப்படியெல்லாம் செய்கிற நேரத்தில் இப்படி இருக்கலாமா? சில மாதிரி டாடியும் மகனும் எப்பொழுதும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளுக்குள்ளாக இருந்து யோகனான் 14:23 பவுல் சொன்னான், நாங்கள் அவரோடு உடன் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். Co-laborers with God. நீ ஜெபம் பண்ணி குணமாகும் நேரத்திலே, நீ ஜெபம் பண்ணி அந்த பேயோடு நேரத்திலே, நீ கட்டளையிட்டு ஓடு நேரத்திலே யார் செய்தது? தடியும் மானும் உள்ளே இருந்து அதை நடப்பிக்கிறார்கள். எங்களுக்கு வல்லமை இல்லை. நான் செய்வதெல்லாமே டாடி எனக்குள்ளாக இருந்து அதை செய்கிறார். அதையாவது நம்புகிறோம்.
யோவான் 14 அடி சும்மா இருக்கவில்லை. அவர் செய்கிறத பார்த்து தன் மகனையும் செய்கிறார். நீ ஆயத்தமா? இந்த பிள்ளை சொன்ன நான் அது நான் அதை யோசிச்சு தியானம் பண்ணிட்டே இருந்தேன். நீங்க சொன்னீங்க தானே. அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்ச நேரத்தில் அந்த பிளேயர் ஆஃப் பண்ணி போட்டு கண்ண முடியலாம், நித்திர வர மாட்டேன். சந்தோஷம் தான், சந்தோஷமா. I believe that. That happens to me many times. அப்படியாக சாப்பிடும் நேரத்தில் நடக்கும், குளிக்கும் நேரத்தில் நடக்கும். இயேசுவா சொன்னது எல்லாம் டடியின் வார்த்தைகள். இயேசுவா சொன்னது எல்லாமே கடைசி கடைசி the final authority. நான் டடியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கான்கிரீட் பேஸ். அதனால அதோட நிக்க இல்லை. உங்கள சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் என் சந்தோஷம் உங்களில் இருக்கும்படிக்கும் இவைகளை சொன்னேன். எங்க போனது இந்த சந்தோஷ மக்களுக்கு? ஒன்று இயேசுவா போய் அல்லது நீ போய். உண்மை பலருக்கு மனம் திரும்பாமல் ஒளிந்து பாம்புகள் உள்ளே இருக்குது. உங்களுக்கு பலருக்கு தெரியும். நான் இந்த வார்த்தைகளை நான் சபை கூடுதல் நேரத்திலே இப்படியான வார்த்தைகள் நாங்கள் அந்த நேரத்தில் கொடுக்கவில்லை. கொடுத்திருந்தால் எத்தனை போத்தல் எத்தனை பைபிள் எனக்கு அறிபட்டிருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் வழியால் எழும்பி ஓடி இருப்பாங்க. அதை கழிச்சு கொண்டு போக எல்லாரும் திரும்பி பார்த்து அப்ப படிப்பிக்கிறது தடை பண்ணும். உங்களுக்கு தெரிந்தது. நீங்கள் கண்டதும் கேட்டதுமான உண்மையை சொல்லுகிறேன். காணக்கூடிய கண்களும் கேட்கக்கூடிய காதுகளும் இல்லாத பலர் தாய்மார் தகப்பன்மார் வந்து இருந்து கொண்டு போயிட்டாங்க. கோவிட்-19 வந்தது, லாக்டவுன். எது சபை கூடுதல், ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டிஸ், ஆபீசஸ், சபை கூடும் இடங்கள் பூட்டப்பட்டது. Come to a reality. நித்திரை விட்டு எழும்பம்மா, எழும்பு பிள்ளை. உன்னுடைய யோசனைகளை அவருடைய யோசனைகளோடு பின்ன வை. அந்த பிள்ளை எனக்கு சொன்னது நான் தனியா ஜீசஸ் நேசரத்தில் அந்த ஜான் வந்து நடிக்கிற ஜான் யேசுவை பார்த்த மாதிரி யேசுவ ஜானை பார்த்த மாதிரி அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் ஓடுதான். நாங்கள் பேசலாம். Yes, what's your name?
விதை இல்லாமல் வாழ்க்கை பெற முடியாது. அப்படி மறப்பார். உலகம் எதுக்கு போவோம்? இது வருது நல்லது. நான் சொல்றேன், I told you, நான் இதுக்கு ஒரு வெள்ளக்காரன் 1008 மெசேஜ். How God speaks to you, how to hear the voice of God. எல்லாம் சும்மா விளன் விசன் வேலைகள். குருவிகளுக்கு சொல்றதா? தாய் தாய் அம்மா புழு கொண்டு நீ வாயை திறந்து வைக்கப்படும். சரியா? அப்ப குருவி சொல்லி கொடுப்பா. அம்மா இப்ப போயிருக்கிறா, புழுவை கொண்டு வாயை திறந்துருவணுமா? இப்படியான ஒரு அந்த வாய்ஸ் ஆஃப் காட் என்று போட்டா மற்றும் ஆயிரக்கணக்கில் 7 ways to hear the voice of God. இந்த வெள்ளைக்காரர்கள் கெடுத்து போட்டா. அவர் எனக்கு நீ உன்னோட இப்ப பேசினவர் சொல்லு. நீ சாப்பிடுற நேரமும் அவர் பேசலாம். யெகோவா எப்படி உனக்கு ஒரு நினைவு வரும். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். உனக்கு தெரியும் அந்த நினைவு உன்னுடையதல்ல. பிசாசினுடையதும் அல்ல. யார்? ஏன் இந்த நினைவு எனக்கு வந்தது? We neglect. ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய வளர்ந்த மகன்மார். I don't know what this one says. இதற்கு பாப்போம். ரோமர் 8 எவரெல்லாம் 14 எவரெல்லாம் தேவனுடைய ஆவியினால், தேவனுடைய ஆவி, ஏன் அவர் ஆவியாயிருக்கிறார். இது என்னுடைய சரீரம், என் சரீரம் 2ஆம் ஆள் அல்ல. My body is myself. அதற்கூடாக நான் இயங்குகிறேன். எவரெல்லாம் தேவனுடைய ஆவி நடத்தப்படுகிறார்களோ, வழி நடத்த அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவி 2 பேர், டேடியும் மகனும் ஒரே ஆவி. வழி நடத்துகிறது யார்? இது பவுல் எழுதுகிறான். டேடியமான யாசுபி மகன். ஏன்? அவர் தான் நல்ல மெய்ப்பன்.
என் வேலை முடிந்தது. நரி, நீங்கள் இவர்களை வழிநடத்துக்கோ, நான் களைச்சு போடுறேன். அப்படிங்க இது I am the good shepherd. Another good shepherd will come. அப்படி சொன்னாரா? இன்னும் ஒரு நிலைமை வருவார், பரிசுத்த ஆவியானவர் உண்டு, அவர் உங்களை வலது எடுத்துவார். அவர் இப்பொழுது உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆரை அறிவீர்கள்? ஆவியானவர். ஆனா யார் பேசுறது? இப்போ உங்களோடு இருக்கிறார், முன்னால பேசிக்கொண்டு இனிமேல் உங்களுக்குள் இருப்பார். நதிமானும் ஈஸ்வரர்களுக்குள்ளே வந்தார்கள். ஓ, யோவான் 67. அப்பொழுது யோசுவா 12 பேரையும் பார்த்து, நீங்களும் போறீங்களா? உங்களுக்கு அப்படியான மனதா இருக்கா? பீட்டர் அவருக்கு சொன்னான், எஜமானி, நாங்கள் யாரிடத்திலே போவோம்? முடிவில்லாத வாழ்க்கையின் வார்த்தைகள், முடிவில்லாத வார்த்தையின் வாழ்க்கையின் வார்த்தைகள் வார்த்தைக்குள்ளாக வாழ்க்கை. உம்மிடத்திலே உண்டு. நீரே வாழ்க்கையுள்ள தேவனுடைய மகனாகிய மெஷியா என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். விசுவாசித்தும் அறிந்தும் வாழ்க்கை உள்ள தேவனுடைய மகன். 2 பேர், தேவன் மகன். விசுவாசித்தும் அறிந்திருக்கிறோம். எந்த வார்த்தை உனக்கு ஞாபகமாய் வருகிறது? யோவான் 17:3. அவரோடு ஒன்றாய் இருந்த யோசுவாவை காலம் நிறைவேறியதும் இந்த கொடூர படுபயங்கரமான பாடுகளுக்கூடாக அனுப்பி உலக ஜனங்களின் பாவங்களுக்காக தேவனுடைய கோபம் நூறு புறம், அவருடைய கோபாக்கினை கோபம், எனக்கு கோபம் வரும் கட்டாயம். பல வழிகளிலேயே அதை உயர்ந்த தேவன் நடிகை கோபப்படுத்தலாம்.
போலே கேட்டான், நீங்கள் முண்டங்களின் பந்தியிலும் பாசோவ பந்தியிலும் கலந்து கொள்ளலாமா? அவரை கோபமூட்டலாமா? அவரை விட நாங்கள் பலவான்களா? He gets angry. Of course. இலங்கை கூடுதலாக அதி உயர்ந்த தேவனின் கோபாக்கினைக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. தேவையில்லாமல் அவரை அறியாதபடியினாலே உரையாதியாரும் மற்றவர்களும் கரீசவர்கள் எனப்பட்டவர்களும் கோபமூட்டி கொண்டே இருக்கிறார்கள். வரும் செய்திகள் பயங்கரம். பீட்டர் அவரோடு நெருங்கி பழகி அவரது வார்த்தைகளை கேட்டு, பீட்டர் மட்டுமல்ல, ஜேம்ஸ், ஜான், இயேசுவின் வார்த்தைகளுக்கு உள்ளாக அடங்கி இருந்த வாழ்க்கை அவர்களை தொட்டது. கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் இவங்க எம்மாவு தெருவில் இவங்க சீஷர்கள் இல்லை, அதாவது 12 பேர்ல எம்மாவு தெருவில் காய்ச்சி கொண்டு வந்தார்கள். அப்ப உயிர்ப்பிக்கும் ஆவியாக யெகோவா சிலுவையிலே அறையப்பட்டவர், நரியினாலே எழுப்பப்பட்டவர், அவர் பேசிக்கொண்டு வர இவங்களுடைய இருதயம் எல்லாம் அப்படி புளிஞ்சு போச்சு. ரைட்? உன் கற்பனை சக்தி எப்படி? எதை குறிச்சு கற்பனை பண்ணுவாய்? அதுதான் நீ. இந்த வாழ்க்கையை குறித்து, இந்த வாழ்க்கையின் சிற்றின்பங்களை குறித்து, இந்த வாழ்க்கையின் கவலைகளை குறித்து, தொல்லைகளை குறித்து, இந்த வாழ்க்கையின் வஞ்சிப்பான பணத்தை குறித்து, இந்த வாழ்க்கையின் அன்பை குறித்து, இந்த வாழ்க்கையில மனுஷர்களின் அன்பு பொய். அது பேயின் அன்பு. பேய்களின் அன்பு உன்னை மயக்கும். வாலிப பொம்பளை பிள்ளைகள் சில வாலிப பாய்ஸ் இந்த பேயின் அன்பில் இருந்து, பொம்பளை பிள்ளையின் அன்பில் இருந்து விடுவிக்க ஐயோ எவ்வளவு பாடாக. இயேசு அன்பு கூறுகிறார், தூய்மையான அன்பு, முடிவில்லாத அன்பு. அந்த அன்பிலே நிலைத்திருக்கும்படிக்கு அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதனால் சொல்லி இருக்கிறார். அது மூலம் கழி இங்க கிடந்து ரோட்ல போற சொறி நாய் அவனுக்கு
உங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பான், அன்பு கூறுவான். எமோ தெருவில் பேசிக்கொண்டு வந்த நேரம் இயேசுவின் வார்த்தைகளும் கூட அவரது வாழ்க்கை போய் அவர்களை தொட்டது. இயேசுவின் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையின் வெளிச்சம் அவர்களை தொட்டது, உள்ளுக்கு போய் இருதயத்தை உயிர்ப்பிக்கும் ஆவியாய் எழுந்த யேசுவா அவர் பேசியது தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள், மோசேயின் புத்தகம். They also heard the word. அவர் கதை சொல்லவில்லை, நடந்து முடிந்த காரியங்களை வாக்கியங்களை சொல்லி போட்டு போறார். என்ன செய்ய போறாங்க பார்க்க. இவைகளெல்லாம் நீ நித்திரை போவதற்கு முதல்ல அதை கற்பனை பண்ணலாம். இத்தனை தடவை போட்டு காட்டுகிறோம். எங்களுக்கு இப்படியான அனுபவம் நடந்த எப்படி இருக்கு? முதல்ல பயப்படும். முன்னுக்கு சாப்பிட்டு கொண்டிருந்து ஆமேன் சொல்லி திறக்க ஆள் இல்லை. Where is he? Now he's right here. நீ கேட்கும் இடத்திலே டாடியும் மகனும் எப்படி கேட்கிறாய், எதை சிந்திக்கிறாய், நிலைமை என்ன, எந்த பேய் உன்னை தடை பண்ணது, அவர்களுக்கு எல்லாமே தெரியும். இயேசுவின் வாழ்க்கையை எங்கேயும் தேடி ஓடாது. வார்த்தைக்குள் வாழ்க்கையை வார்த்தையை பிடித்துக் கொண்டு கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவினை பிரகாசிக்கிற நீங்கள் இந்த வாழ்க்கையின் வார்த்தையை பிடித்துக் கொண்டால் அதிலே வெளிச்சத்திலே நடக்கிறவர்கள் மட்டும்தான் பிரகாசிப்பார்கள். கூடலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே இலங்கை பயங்கர இருளுக்குள்ளாய் போக இருக்கிறது. மூலமாக பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும் என்று ஏற்கனவே எச்சரித்தார். இருள் பிசாசின் இருள், காரிருள் ஜனங்கள் தாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல். So I'm singling out Sri Lanka.
பூமியை இருளும் ஜனங்களை காருளிலும் இலங்கையை பிரித்தெடுக்கால் படு பயங்கரமான இருளுக்குள்ளாக போக இருக்கிறது. பல சிங்கள வாலிபர்கள் நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு ஓடுகிறார்கள். விசுவாசி என்று சொல்லி வந்தான். கள்ளனாக இருக்கிறான். நான் இப்ப வச்சு பார்த்தியா வச்சு விசுவாசியா ரசிக்கப்பட்டியா இதெல்லாம் கேட்க மாட்டேன். வாழ்க்கை இருக்கா இல்லையா? யார் வாழ்க்கையில ஜெபிக்கிறாய்? வெளிச்சத்திலே நாளாந்தம் ஜெபிக்க யாருக்கு பின்னால போகிறாய்? இதுதான் கேள்வி. ஒரு கேள்வியும் இல்லை. ஏன் கதிய போயிருக்கிறாய்? யேசுவா சொன்ன மாதிரி அவர்களை வெட்டி தூக்கி அறிவார்கள். வாடிப்போம். யோகனான் 15ஆம் அதிகாரம். ஒவ்வொரு படிக்கும் போக அவரது வெளிச்சம் மற்ற மற்ற வார்த்தைகளை தூக்கி வெளியார கொண்டு வரும். The scriptures will bring out. அதுக்கு தான் சொல்றேன். கேட்டதுகளை மறுபடியும் கழுகும். முந்தை கேட்டது மறுபடியும் கழுகும். அந்த கழுகு அது இது எப்படியா காத்திருந்த கொண்டு அதுகளை கழுகும். குறிப்பாங்க ஆயிலும் இப்ப வந்தவர்கள் முன்பு கொரோனாக்கு முதல்ல கொடுத்த செய்திகளை வார்த்தைகளை கழுகும். அதில் அனாயிண்டிங் இருக்குது. பேக்ட். The anointing is the life of Yeshua. உங்களை யாரும் போதிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு இருக்கிற எனக்கு விருப்பமே இல்லை அந்த சொல்ல பாவிக்க அபிஷேகம். இந்து ஆக்களுக்கு பேசுறத கேள்விப்பட்டிருக்கேன். கூணா அபிஷேகம். அவருடைய பூசுதல், அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அவர் உங்களுக்கு போதிப்பார். யார் போதர்? இது உனக்கு தெரியாதா? யார்? டடியம்மா? நீங்கள் என்னை எஜமான் என்றும் என்னை ரபை பொது இரண்டும் அழைக்கிறீர்கள். அது சரி. யோகனான் 13 நான் அவர்தான். இப்ப வேத எழுது நான் சொல்லி தர்றதுல உனக்கு விளங்கல் இல்லையா? மாஸ்டர் when are you going to teach me? நேற்றைய தினத்திலே நான் பேசிக்கொண்டிருக்கிறது ஆன்லைன் முடிந்ததுக்கு பிறகு ஒரு தம்பதிகள் வந்து அழுதார்கள். அந்த விதை விதைக்கிறவர் பூமியை கேட்ட பொழுது என்னவெல்லாம் செய்து அழுதார்கள். 2 பேரும். வாழ்க்கை ஒரே ஒரு தடவை. இங்கே நாங்கள் அவருடைய வெளிச்சமாகிய வாழ்க்கையிலே செவிக்க வேண்டும். உலக ஜனத்தின் வாழ்க்கை, ஆதாமின் வாழ்க்கை விருப்பம் எடுக்கலாம், எல்லாவற்றால் விடலாம். இதெல்லாம் எனக்கு சரி வராது. இப்படியா நான் நல்ல பிள்ளையா இருந்த ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் ஒவ்வொரு நாளும் வாய்ச்சு ஒருவரையும் நான் துன்பப்படுத்தாமல் நான் ஜீவித்து அவர் என்னை போவேன்.
நான் வாழ்க்கை கொடுக்கவும் அது பரிபூர்ணம் அடையவும் வந்தேன். அதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். டேடி மௌனம் வேலை செய்வதை நிற்பாட்டவில்லை. யார் எந்த நேரத்தில் கேட்க வேண்டும், எந்த வார்த்தையை கேட்க வேண்டும் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் நிச்சயிக்கிறார்கள். நீர் உலகத்தில் இருந்து தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த இவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை நான் கொடுத்தேன். ஏன் வார்த்தை? அதுக்குள்ளே வாழ்க்கை. What a scripture that is. That is John 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் சீஷர்கள். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு, அப்படியானா கீழ்ப்படிந்து, நான் உம்மிடத்திலே இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று அறிந்து, நிச்சயமாய் அறிந்து, நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். விசுவாசிக்கிற நிபந்தனை அங்கே இருக்கு பாருங்க. ஏற்றுக்கொள்கிறார்கள். ஓடி வாங்க, கையை உழைத்துங்க. கிறிஸ்தவத்தின் பைத்தியம். அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நீர் என்னை நிச்சயமாய் அனுப்பினீர் என்று, உம்மிடத்திலே இருந்து நான் வந்தேன் என்று நம்பி இருக்கிறார்கள். Always daddy and son, நீதான் அனுப்பினேன். அவங்க நம்பி இருக்கிறாங்க. Daddy and son all the time. அப்ப நீர் கொடுத்த வார்த்தைகளை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். இப்ப let us go back. நீங்க போறீங்களா என்ன விட்டு? கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. எனக்காக அந்த வார்த்தைகளை சொன்னான். யோவான் 6:68 என்று இப்ப உங்களுக்கு விளங்கும். அவர் கொடுத்த வார்த்தைகள், அந்த வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை, அதில் தொடுபட்டது. பீட்டருக்கு நாங்க எங்க போறது, எங்க போக, எல்லாத்தையும் விட்டுப்பட்டு வந்த நாங்களே 3 வருஷமா உம்மோடு கொடுத்து எங்களுக்கு வேற சந்தோஷமே இல்லை. நம்பினவர்கள் கைவிட்டார்கள். குடும்பத்தை விரும்பி வருமானத்தை கொண்டு வரும் மீன் தொழில் வேலையை வெள்ளம் விட்டு போட்டு போடுதானே வந்தன. எங்க போ பீச்ச கட்ட வார்த்தைகள் யாருடையது? அவன் போக முடியாது தடை பண்ணினது எது?
எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். இயேசுவ சொந்த வார்த்தைகளை கொடுக்கவில்லை. நடியை நோக்கி ஆளுகிறார். ஒரு பக்கம் பயம், பயந்தார 100% இல்லாவிட்டியே இந்த பாத்திரம் என்னை விட்டு அங்கே கூடுமானான என் செத்தபடியல்ல டாடி, நீ கொடுத்த வேலையை செய்து முடித்தேன். டாடி, உலகம் இந்த நேரத்தில் தான் அதை சொன்னார். நீர் கொடுத்த வார்த்தைகள், டேடியின் வார்த்தைகள் நான் இவர்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அந்த வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த வார்த்தைகள் தான் பீட்டரையும் மற்றவர்களையும் லாக்கில் போட்டது. நடியின் வார்த்தைகளுக்குள்ளாயே மனுஷன் இழந்து போன வாழ்க்கை அது எங்களுக்கு கொடுக்கிறதுக்காக அந்த பயங்கர கொடூர மரணத்துக்குள்ளாக
அவருடைய கோபம் அவர் மேல் விழுந்தது. மனித குலத்தின் பாவங்களுக்கான கோபம். பாவம் இல்லாத அவரை பாவமாக்கினார் நமக்காக. வார்த்தை தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது உலகெங்கும். இந்த வார்த்தையை கேட்க விடாமல் தடைபணினால் பேய், உனக்குள்ளே புகப்படாமல் தடைபணினால் பேய், நீ வாழ்க்கையை அடைந்து விடுவாய் என்று அதுக்கு பயம். இதோ இருளிலே இருக்கிறவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை என்னென்று தெரியாது. வாழ்க்கை, இந்த வாழ்க்கை போலியான வாழ்க்கையின் முடிவு கட்டது வந்து இனி இருந்து பிரயோஜனம் இல்லை என்கிற கட்டத்துக்கு வந்து இந்த வாழ்க்கையை பொறுக்க முடியாமல் இந்தியாவிலே மட்டும் 1,53,000 பேர் 2020 மரித்து போனார்கள். தற்கொலை. எங்கு போவோம்? இனிமேல் உதவிக்கு எதுவுமே இல்லை. ஒன்றே ஒன்று, சாகிறது தான். திரும்ப இடமில்லை. தங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டார்கள். கொரோனா கொண்டு கொரோனாவின் மூலமாக உயிரிழந்தவர்கள் 1,49,000 பேர். தொடர்ந்து 2 பகுதியிலும் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கத்தில் நோயால் கொல்லுகிறான் பேய், அடுத்த பக்கத்திலே தற்கொலையினால் கொல்லுகிறான். 2 பேய்.
சுவிசேஷம் கிடைத்தவர்களுக்கு எப்பொழுது விளங்கும்? அவர் கேட்ட கேள்விக்கு பீட்டர் சொன்ன வார்த்தை, நாங்கள் எங்க போறது? No other place. வாழ்வு கொடுக்கும் வார்த்தைகள் உம்மிடத்திலே. டேடி அதை கேட்டுக்கொண்டிருந்தார். இயேசு அவருக்குள்ளாக இருந்து பீட்டர் பிடிபட்டது மற்ற அப்போஸ்தலர்களோடு சேர்ந்து வார்த்தையினால், வார்த்தைக்குள்ளே வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வார்த்தைகள் மூலம் கொடுபட்டது. அந்த வார்த்தை அது உயர்ந்த தேவன் யெகோவா அவர் கொடுத்தனுப்பிய வார்த்தை. எதை பிடித்திருக்கிறாய்? வாழ்வு கொடுக்கும் வார்த்தையா? ஹலோ சபையா? போதர் யார்? Our time is up. Receive the blessing. Yavreka Yehovah Vashmerika. Yairi Yehovah Panaveliyeka Vioneka. Isa Yehovah Panaveliyeka Vaizamika Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பார். யெகோவா தமது முகத்தை உள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யெகோவாவின் பேரில் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்கட்டும். ஆமென். நடி கொடுத்த அன்பிய வார்த்தைகள் யெகோவாவின் வாயினூடாக வந்தவைகள். அதை படித்துக் கொள், அதிலே நடந்து கொள். நாளாந்தம். God willing, we will see you tomorrow. God bless you. Shalom.